ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரூபாய் 18,000 வழங்கப்படுறாங்க. இந்த காசு வாங்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எந்த நாளில் போய் யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும், எந்த நாளுக்குள்ளே பண்ணணும், ஒரு பர்டிகுலர் அதாவது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரும். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வராது. எந்த நாளில் வந்து நம்மளுக்கு வரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட பதிவு பண்ணணும், ஒரு சிலர் வெளியூரில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு மணி வருமா வராதா, ஒரு சிலருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மணி வருமா வராதா, பாதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பாதி ஜிஹெச்லேயும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மணி வருமா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்களுக்கு இந்த மணி வருமாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு இந்த மணி வந்து வரலன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ரூபாய் 18,000 வந்து வழங்கப்படுது. இந்த இது வந்து எந்த நாட்கள்லேருந்து நம்மளுக்கு வழங்கப்படும்னா, அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகி 80 நாளுக்குள்ள நீங்க பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்லயோ அல்லது அங்கன்வாடி டீச்சர்ட்டயோ, ஜிஹெச்ல இருக்கிற நர்ஸ்ட்டயோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்பதான் இந்த எலிஜிபிளே உண்டு. ஒரு சிலர் வந்து ரொம்ப லேட்டா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு காசு வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணி வராது. 80 நாளுக்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் வந்து கண்டிப்பா பண்ணணும். இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த உதவித்தொகை வந்து நம்மளுக்கு ஒரே நாள்ல இந்த அமௌண்ட் வந்து ப அ அதாவது கன்சீவ் ஆன உடனேயோ அல்லது டெலிவரி ஆன உடனே இந்த அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட குழந்தைக்கு வந்து 10 மாதங்கள் ஆகும் வரைக்கும் இந்த அமௌண்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் பண்ணி தான் குடுப்பாங்க. எந்தெந்த மாதத்துல எவ்வளோ ரூபா குடுப்பாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வருங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு 12 வாரங்கள் நீங்க 80 நாட்கள்ல நீங்க அங்கன்வாடி டீச்சர்ட்டயோ அல்லது அவங்கட்டயோ போயி ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது, உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து நீங்க குடுத்துருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த ஊர்ல ரேஷன் கார்டு இருக்கோ, அதையும் நீங்க வந்து குடுத்துருக்கணும். அப்படி குடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி குடுப்பாங்க. அதுல வந்து ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா கூட அந்த நம்பர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப வந்து நீங்க 80 நாளுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 12 வாரங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த 12 வாரத்துல நீங்க ஜிஹெச்ல போய் ஒரு டெஸ்ட் வந்து நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. அந்த ஸ்கேனும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அ செக்கப்பும் நீங்க பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 12வது வாரத்துல உங்களுடைய அக்கவுண்ட்ல ரூபாய் 2,000 வந்து கிரெடிட் ஆகும். இதோட ரூ. 2,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜிஹெச்ல இருந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, புரோட்டீன் பிஸ்கட் இருக்கும். சத்து மாத்திரைகள் குடுத்துருப்பாங்க. அ புரோட்டீன் அ அ சத் இந்த இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு அ பவுடர் ஒரு சிலருக்கு மாவு மாதிரி குடுக்குறாங்க. அல்லது நெய் ஆவின் நெய்க்கு வந்து குடுக்குறாங்க. 2 டவல் வந்து குடுக்குறாங்க. இத தவிர அல்பண்டசோல் மாத்திரைகள் வந்து குடுக்குறாங்க. இத தவிர இரும்பு சத்து டானிக் வந்து குடுக்குறாங்க. அ ஒவ்வொரு இவ்வளோ தான் வரும். இது எல்லாம் சேர்த்து ரூ. 2,000 மதிப்பு. இந் மொத்தம் ரூ. 4,000 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்கப் நீங்க வந்து 4 மாதத்துல ஜிஹெச்ல வந்து ஒரு ஸ்கேன் வந்து பார்த்துருக்கணும். ஸ்கேன் வந்து பார்த்துட்டு, ஒரு பிளட் டெஸ்ட் வந்து 4வது மாதத்துல பார்ப்பாங்க. அந்த இத நீங்க கம்ப்ளீட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு அந்த 4வது மாதத்துல ரூ. 2,000 ரூ. 2,000 வந்து கிரெடிட் ஆகும். ரூ. 2,000 மதிப்புள்ள கிஃப்ட் பாக்ஸும் வந்து கிரெடிட் ஆகும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 8,000 ஆயிடுச்சு. டெலிவரி நீங்க வந்து ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டெலிவரி பார்த்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரூ. 4,000 வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். டோட்டலா ரூ. 12,000 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்ப நம்மளுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 4,000 தான் வரும். 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்து குடுப்பாங்க. மொத்தம் டோட்டலா ரூ. 8,000 வந்து மதிப்பு வந்து நம்மளுக்கு வரும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஜிஹெச்ல வந்து டெலிவரி பார்க்காத வரைக்கும் நீங்க இங்க பார்த்துட்டு இந்த ஸ்கேனு இது எல்லாமே நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரும். இல்லாட்டி வராது.
நெறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, "இல்ல நான் பார்த்தேன், எல்லாமே ரிஸ்ட் பண்ணேன். ஆனா எனக்கு இந்த அமௌண்ட் வரலன்னு" சொல்லுவாங்க. நீங்க வந்து ஜிஹெச்ல போய் ஸ்கேன் வந்து பார்த்துருக்கணும். பிளட் டெஸ்ட் வந்து பார்த்துருக்கணும். அத வந்து அ அங்க இருக்கிற அந்த ஜிஹெச் அந்த நர்ஸ் கிட்ட வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இந்த மணி வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து என்னோட அ பிரெக்னன்சி டைம்லயுமே வந்து எனக்கு ரூ. 4000 வந்து மணி நான் வாங்குனேன். 2 கிஃப்ட் பாக்ஸும் நான் வாங்குனேன். அதனால தான் நான் வந்து இது நெறைய கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். மொத்தம் பன் அ நம்மளுக்கு டெலிவரி போற குழந்தை பிறந்த அன்னைக்கு ரூ. 4000 நம்மளுக்கு அமௌண்ட் வரும். இத தவிர்த்து உங்களுக்கு வந்து அ 45வது நாள், அதாவது உங்களுக்கு குழந்தைக்கு வந்து முதல் தடுப்பூசி போடுற அன்னைக்கு ரூ. 2000 வந்து கிரெடிட் ஆகும். அடுத்து 105வது நாள் தடுப்பூசி நீங்க போடும்பொழுது உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதுக்கடுத்து 10வது மாசம் தடுப்பூசி போடும்பொழுது ரூ. 2000 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். மொத்தம் 3 தடுப்பூசி போடும்பொழுது ரூ. 2000 ரூ. 2000 ரூ. 2000 மொத்தம் 6000 ஆல்ரெடி நம்மளுக்கு 12,000 வந்து வழங்கப்பட்டது. மொத்தம் 18,000 வந்து கவர்மெண்ட்ல இருந்து இப்படி தான் செப்பரேட் பண்ணி குடுக்குறாங்க. ஒரே அடியா உடனே நம்மளுக்கு கன்சீவ் ஆன உடனே அல்லது டெலிவரி முடிஞ்ச உடனே மொத்த அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆகாது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிரெடிட் ஆகும். மேபி உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரலாட்டி, அங்க பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ல இருக்கிற நர்ஸ்ட்ட போய் நீங்க யார்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்கட்ட போய் கேளுங்க. ஏன் வரல? எதுக்குன்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. இல்ல நீங்க கூகுள்லயே வந்து மகப்பேறு உதவித்தொகை அ புகார் எண்ணுன்னு குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எந்த நம்பர் வருதோ, அந்த அந்த நம்பர் இப்ப திருநெல்வேலினா திருநெல்வேலி நம்பர் வருது. விருதுநகர்னா விருதுநகர் நம்பர் வரும். இதுவே பொள்ளாச்சினா பொள்ளாச்சி வரும். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் வரும். அதுவே உங்களுக்கு வந்து விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கிறீங்களோ, அதுக்கேத்த நம்பர் வரும். நீங்க அதுக்கு கால் பண்ணி வந்து, எனக்கு இன்னும் மணி வரல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் வெளியூர்ல இருப்பாங்க. அவங்கலாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, அங்க ஜிஹெச்ல இருக்கிற நர்ஸ் நம்பர வாங்கி நீங்க பேசுங்க. இந்த மாரி எனக்கு பீரியட்ஸ் டேட்ஸு நான் வந்து கன்சீவா இருக்கேன். இந்த மாரி நான் டெலிவரிக்கு நான் ஊருக்கு வருவேன். அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல என்னால வர முடியலன்னா, பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ல போய் நான் இந்த மாரி கன்சீவா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்றது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா மணி வரும். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் என்னால வர முடியாதுங்கிற நீங்க சொல்லும்பொழுது அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நீங்க அப்படி கூட இது பண்ணலாம். மேபி உங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து விவோட்ட இவ்ளோ வருமான சான்றிதழ்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு இவ்ளோ தான் எனக்கு வரும். கவர்மெண்ட்ல இருந்தாலும் வருமானம் ரொம்ப கம்மிங்கிற ஒரு கம்மியா தான் நான் வாங்குறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ தான் வாங்குறாங்கன்னு சொல்லி வருமான சான்றிதழ் சப்மிட் பண்ணா இது வரும்னு சொல்றாங்க. எந்த அளவு இதுன்னு தெரியல. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அ கொஞ்சம் கொஞ்சமா தான் மணி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நெறைய பேர் இது வரலன்னு சொல்றாங்க. இது ஃபேக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. நெறைய பேரு பெனிஃபிட்ஸ் ஆயிருக்காங்க. ஏன் நானே வந்து எனக்கும் மணி வந்திருக்கு. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.